கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நீதிமொழிகள் அதிகாரம் 2 வசனம் 5. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். தேவனை அறியும் அறிவு நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவும் நமக்கு கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவினாலே இந்த உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் அருமையான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தனது 2வது நிருபத்தில் எழுதுகிறார். இப்படிப்பட்ட மகிமையான நம்பிக்கைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் தேவனை அறிகிற அறிவை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை முழு இருதயத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவைகளை நம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய இருதயத்திலே பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்தாலே நம்முடைய தேவனை குறித்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நமக்குள் ஒரு வாஞ்சை பெருகட்டும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுதல் இன்னது என்பதை நான் உணர்ந்து கொண்டு உம்மை அறியும் அறிவிலே நான் வளர்ந்து பெருக எனக்கு கிருபை தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். அதுவே நமது வாஞ்சையாய் மாறட்டும். இந்த ஜீவனுக்கும் மறுமையின் வாழ்க்கைக்கும் தேவையான அத்தனை நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தந்தருளுவார். கர்த்தருடைய பெரிதான கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.